Taste the Daily. பொன்வில்சன் சார், பிடிஆர் பழனிவேல்ராஜன் மதுரையை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 30,000 கோடி வந்து ஒரு வருடத்திலேயே வந்து சபரீசனும் உதயநிதியும் ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி, இப்போ அவர் அதே ஊரில் இருக்கிறவர், அதே அந்த மாநகராட்சியில் திருப்பி இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு. ஒருவேளை அதான் அவர் சொல்கிற மாதிரி தலைமையிலேருந்து கவுன்சிலர் வரைக்கும் அந்த ஊழல் செய்வதிலேயே குறியாக இருக்காங்களோ? இதில் என்னென்னா, மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் வெளியே வந்திருக்குது. இப்போ மற்ற மாநகராட்சியில் வெளியே வரல, அவ்வளோதான். இல்லை, முன்கூட்டியே மற்றபடி பெரிய பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ நெல்லையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெல்லை மாநகராட்சியில் அந்த வரலாறுலேயே வந்து ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது வந்து இது வரைக்கும் வரலாறுலேயே கிடையாது மேயர் மேலே. அப்படி வந்து அந்த மேயர் சரவணன் வந்து ராஜினாமா பண்ணார். அது எதுக்காக பண்ணார்? இந்த ஆட்சி சொந்த திமுகவின் கவுன்சிலர் தான் பெரும்பான்மை, அவங்க தான் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்களே தோக்கடிக்கிறாங்க. அவங்க மேயர் ராஜினாமா பண்ணுறாருன்னா அப்போது ஊழல் பிரச்சனை இல்லாமல், இல்லைன்னா நிர்வாக சீர்கேடு இல்லாமல் வேறு என்ன இருக்கும்? இல்லை, ஏன் அந்த மாதிரி நம்பிக்கையில் ஒருவேளை பங்கு தங்களுக்கும் வரலன்னு சொல்லி அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. கீழே வரைக்கும் இல்லாமல் இது சென்ட்ரலைஸ்டாக எங்கேயோ போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆமா, அதாவது அது இவங்க ஊழல் செஞ்சிட்டாங்கிறதுக்காண்டி திமுக கவுன்சிலர் போராடல, அது பங்கு சரியா வரல, பங்கு வரல. அதே பிரச்சனை தான் கோயம்புத்தூர்ல. கோவை மேயர் கல்பனா அவங்க ராஜினாமா பண்றாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிறது வந்து மொத்தத்தையும், அந்த உரிமையை மொத்தத்தையும் எடுத்துக்கிறது யாருன்னா அவருடைய கணவர் அனந்தகுமார். அந்த அனந்தகுமார் தான் மொத்த வேலையும் செய்கிறாருன்னு அப்போ மற்ற கவுன்சிலர்கள்லாம், திமுக கவுன்சிலர்கள்லாம் அதிருப்தி. இது எதுவுமே நம்மளுக்கு பங்கு வரலையே, அப்போ என்ன ஆகும்? அங்கேயும் இதே மாதிரி போராட்டம். கவுன்சிலரோட கணவரோ வந்து நம்ம வந்து வேலையை எடுத்து செய்யக்கூடாது ஒரு விதியே இருக்குது. அதை மீறி தான் இருக்கிறாங்க. செய்தா வந்து கவுன்சிலர் பதவி வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுமே. இப்போ அதை தான் செய்யணும். இப்போ காஞ்சிபுரத்துலேயும் அதே தான். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவங்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே தர்ணா போராட்டம் உட்காந்து ஒரே நாள் போன கூட்டத்தொடர்னு நினைக்கிறேன் 94 தீர்மானங்கள், குரல் ஓட்டு கூட விடாமல் 94 தீர்மானம் ஒரே நேரத்தில் நிறைவேற்றிட்டாங்க. யார்? நம்ம மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர்கள். இதை எதிர்த்து தர்ணா போராட்டம். அப்போ இதெல்லாம் வெளிப்படையாக என்ன தெரியுதுன்னா, கீழ்மட்டம் வரைக்கும் அது பங்கு சரியாக போகவில்லை என்ற எண்ணம் தானே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. வேற என்ன ரீசன் இருக்கு? இல்லை, ஏன் ரீசனே கிடையாது. மாநகராட்சியில் மட்டும் இது நடக்க வேண்டிய அவசியம் என்ன? நகராட்சி இருக்கு, ஒன்றியங்கள் இருக்கு, இங்கெல்லாம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லாமல் மாநகராட்சியில் குறிப்பாக இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குதுன்னா மாநகராட்சிக்கு அந்த மேயர்களுக்கு என்ன அப்படி அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் ஏற்படுதா? இப்போ அதுதான் கிராம பஞ்சாயத்து சபைன்றது வந்து அவங்களுக்கு தனி அதிகாரம். சுப்ரீம் கோர்ட் கூட அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற அளவுக்கு அதிகாரம். அவங்களுடைய பகுதியை பொறுத்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றலாம். அதை நம்ம என்ன நகரமயமாக்கல பேரூராட்சியாக மாற்றுறோம், நகராட்சியாக மாற்றுறோம், மாநகராட்சியாக மாற்றுறோம். இது மாற்றும்பொழுது இங்கே தான் கட்சி உள்ளே வருது. கட்சி உள்ளே வரும்போது கட்சி உள்ளே வந்து ஆளுமை செலுத்தலாம். ஆனால் என்னென்னா, நிர்வாக ரீதியாக தூய்மையான ஆளுமையாக இருக்கணும். அதில் கட்சிக்காரங்க உள்ளே போகக்கூடாது. கட்சிக்காரங்களுடைய உறவினர்களோ, தம்பியோ, கணவனோ, அப்பாவோ உள்ளே வரக்கூடாது. பெண்களுக்கு ஜெயலலிதா அம்மா தான் 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து 33 தான் இருந்துச்சு. 50% கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. எதை கொடுத்தாங்கன்னா, அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கணும். இது எல்லாமே பினாமி ஆட்சியாக போயிடுச்சுன்னா அப்போ இங்கேயும் என்னாச்சு? நம்ம மதுரையிலையும் இந்திராணி அவர்கள், அவருடைய கணவர் பொன் வசந்த், அவரை கைது பண்ணி ஜூலையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஜாமீனில் விடுவிச்சாச்சு. ஆனால் 200 கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியில். எப்படி ஊழல்னா, ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல். கம்ப்யூட்டர்லேயே திருத்தங்கள் செய்கிறாங்க, கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுற அரசு அதிகாரியை விட அவரோட பாஸ்வேர்டு யூசர், அவருடைய பாஸ்வேர்டு எவ்வளோ கிரிமினல் நடவடிக்கை. ஒரு அதிகாரியுடைய பாஸ்வேர்டு வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் கிரிமினல் நடவடிக்கை. இது ஊழல்லாம் அப்புறம் எவ்வளோ பெரிய மோசடி இது. அதாவது திருடுன்ற மாதிரி தானே இது, அப்படி தானே வரும். அவரோட ஒப்புதல் இல்லாமல் இவங்களே பண்ணிக்க கமர்ஷியல் பில்டிங்கை செமி கமர்ஷியலாக மாட்டுது, பார்ட்லி கமர்ஷியல். அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்கை டொமஸ்டிக்காக மாற்றுது. டொமஸ்டிக்காக அதோட பிளான்லேருந்து அதோட சர்வேவை வச்சு அந்த சர்வேல வந்து ஸ்கொயர் ஃபீட்டை கம்மி பண்ணிடுது. இல்லைன்னா ஏஜ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அதை கம்மி பண்ணிடுது. இப்படி பண்ணி தான்
200 கோடி மட்டும் இல்லை ஊழல். உச்சநீதிமன்றத்தில் கே ரமேஷ்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார். இந்த எஸ்ஐடி இவங்க ஃபார்ம் பண்ண பிறகு, மதுரை மாநகராட்சிக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண பிறகு ஒருத்தர் வழக்கு தொட்டுதார். என்னன்னா, மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் அவர் கீழே தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இந்த எஸ்ஐடி விசாரிக்கிறது 200 கோடி விசாரிக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3000 கோடிக்கு மேலே மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியில் ஊழல் நடந்திருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது 200க்கும் 3000க்கும் எங்கேயா இருக்கு? அவர் கேட்டிருக்காரு. கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில், ஐயா இது வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க உயர்நீதிமன்ற கண்காணிப்பில், அதனால் நாங்கள் தலையிட விரும்பலைன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் கொடுத்த புகார் தான் 3000 கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அப்போது இது எவ்வளோ பெரிய முறைகேடாக இருக்கும்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மாநகராட்சியில் இது மட்டும் இந்த மாதிரி நடந்தால், அதில் என்னென்னா ஒரு கிரிமினல் வேலை என்னென்னா, செக்ஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? பிஎன்எஸ் 120B போடணும், பிஎன்எஸ் 420 போடணும், பிஎன்எஸ் 471 போடணும். அதாவது இதெல்லாம் ஐபிசி செக்ஷன் சொல்கிறேன். ஐபிசி 120B, 420, 471, பிசி ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டம். இந்த செக்ஷன்ஸ் தான் இதில் போடணும். ஆனால் டெக்னிக்காக இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை புலனாய்வு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த எந்த செக்ஷனும் வராதபடி ஏன் போட்டிருக்காங்கன்னா, இந்த செக்ஷன்ஸு போட்டுட்டா பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்துடும், பண மோசடி, பண பரிவர்த்தனை மோசடி வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், இது வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸில் வந்துடும். வந்தால் அமலாக்கத்துறை உள்ளே வந்துடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா, அதாவது 5 பேர் வந்து அந்த மண்டல அதிகாரிகள், 2 பேர் வந்து உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், 27 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. இவங்க மேலாம் போட்ட செக்ஷன் என்ன, சாதாரண செக்ஷன் 465, 466, 468, 477A. இதெல்லாம் சாதாரண செக்ஷன். இந்த செக்ஷனுக்குள்ளே வந்து அமலாக்கத்துறை வர முடியாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுக படிப்பணியை கற்றுக்கிட்டாங்க போல். முன்னாடி வழக்குகளெல்லாம் வந்து இடி உள்ளே வந்ததை வந்து நம்ம எப்படி இதை வந்து பிளாக் பண்ணி அதுதான் செய்திருக்காங்க, அதுதான் செய்திருக்காங்க. இப்போ இதுக்கே வந்து ஒரு வழக்கு போடணும். எப்படி வந்து இந்த குற்றப்பிரிவில் மோசடி பண்ணி பொதுமக்கள் நிதி, அது அரசுக்கு வர வேண்டிய வருமானம், அதில் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த செக்ஷன்ஸ் தானே இதில் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ போடாமல் நீங்கள் இந்த பிரிவுகளுக்கு போடுறீங்கன்னா அப்போ இதுலேயே ஒரு மோசடி நடந்திருக்குதோ அந்த சந்தேகம் வருமா இல்லையா எல்லாருக்கும்? அப்போது இப்போ இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள், 27 பேர் கைது. இத்தனை பேரும் கைது பண்ணாங்களே, ஏன் மேயரை அன்றைக்கி கைது பண்ண? இதில் பிரைம் ஃபேக்டர் மேயர் தானே. மேயரை கைது பண்ணாது என்னென்னா, நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போன பிறகு உயர்நீதிமன்றம் கொட்டு கொடுக்குது, இன்னும் என்ன அது ப்ரோக்ரஸே ஆகலையே அந்த வழக்கில் அப்படின் போது, அப்போது இப்போ என்ன செய்கிறாங்க, மேயரை 15ஆம் தேதி ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. இப்போ ராஜினாமா அவங்களா பண்ணலையே சார், அதிமுக பல போராட்டங்கள் முன்னெடுத்த பிறகு தானே அவங்க வந்து ராஜினாமா செய்திருக்காங்க. மிகப்பெரிய போராட்டங்க அங்கே சோலை ராஜா கவுன்சிலர் அவர் தான் மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் எப்படி நீங்கள் மேயர் தானே மெயின் இன்சார்ஜ், அப்போ நீங்கள் மேயரை மேலே நடவடிக்கை எடுக்கலாம் என்ன செய்யணும்? மேயரை கைது பண்ண அவர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணி அந்த சோலைராஜா அதற்கு பிறகு தான் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றம் கண்டிப்பையும் தாண்டி இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, இப்போது அங்கே இப்போ நம்ம இவர் சொன்ன மாதிரி, ஜவஹர் அலி சொன்ன மாதிரி, ஒரு பக்கம் பிடிஆர் தியாகராஜன், இன்னொரு பக்கம் மதுரை மூர்த்தி அவர்கள், இந்த 2 ஜாம்பவான்களுக்கு நடுவில் யாருக்கு கொடுக்கறது மேயர் பதவி? இந்த பிரச்சனையில் துணை மேயராக இருக்கிறார் நாகராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அதனால் இது 2 பக்கமும் வேண்டாம், அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வழி இருக்குது. அதனால் அடுத்தது ஒருவேளை அந்த துணை மேயருக்கு மேயர் பொறுப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாகராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு. இந்த இடத்துலையும் அந்த சூழ்நிலை ஓடிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா, வெறும் குழப்பமான சூழ்நிலை, மக்களை பற்றி கவலை கிடையாது, இவர்கள் வரி வருவாயை பற்றி கவலைப்பட. நீங்கள் சொன்ன மாதிரி 1480 கோடி என்னமோ பட்ஜெட், இப்போ வரியை ஏற்றியாச்சு. இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 487வது தேர்தல் அறிக்கை ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தது, சொத்து வரி உயர்த்தப்படாது தமிழ்நாட்டில். இந்த கொரோனா பாதிப்பு நார்மலாகி மக்களுடைய வருமானம் பெருகிற வரைக்கும் சொத்து வரி உயர்த்தப்படாதுன்னு சொல்லி இவங்க சொத்து வரியை உயர்த்தின பிறகும் இந்த மாதிரி ஊழல் செய்து கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 300-350 கோடி வருவாய் வந்து குறைச்சி காமிச்சிருக்குது. இப்போது அதில் தான் சந்தேகம் வந்திருக்குது, அதில் தான் வந்து அதிகாரிகள் வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து போன இவர் கலெக்டர் வந்து அவர் தான் விசாரணை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் விசாரிக்கும் போது தான் இந்த அளவு ஊழல் நடந்திருக்குது தெரியுது.
அதனால் மிகப்பெரிய மோசடி இந்த திமுக அரசாங்கம். இதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறார் பாருங்க. இன்றைக்கி எந்த இடத்துலையும் ஏன் முதலமைச்சர் மற்றதுக்கெல்லாம் பேசுகிறாருல, இதுக்கு ஏன் அறிக்கை கொடுக்கல, இதுக்கு ஏன் பேசலை, இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இல்லை, ஒரு மேயர் ராஜினாமா செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு கூட அவர் வந்து ஒரு கேள்வி ரியாக்ஷனே கிடையாது, ஒரு அறிக்கை கூட இல்லாமல் இருக்குது. எந்த ரியாக்ஷனும் கிடையாது. இப்போ நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முடியுது. அப்போ அதுக்கப்புறம் ராஜினாமா வெளியே வருது. சட்டமன்றத்தில் இது விவாதத்துக்கு வந்திருந்தா இப்போ ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் 200 கோடி மதுரையில் ஊழல் நடந்திருக்குது. அது வந்து பதிவில் வந்திருக்குது. பதிவில் வராத ஊழல் எவ்வளோன்னு தெரியாது, பதிவில் வந்திருக்குது. இது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் இல்லையே. நம்ம ஜெயகரன் சார்கிட்ட கேட்போம். பொன்வில் சார் நிறைய கருத்து பதிவு செய்யுங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். இல்லை, இப்போது 21 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் போன வருஷமே முடிஞ்சிருச்சு. ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை நடத்தலை? இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 2019 இதை நடத்தலைன்னா சட்டமன்றத்திலே மா சுப்பிரமணியன் அவர்களும் பேசினார், ஜவஹர்லா அவர்களும் பேசினார். இந்த மாதிரி ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை அப்படின்னா அதிமுக வந்து பயப்படுது, மத்தியிலேருந்து பணம் வராது, பஞ்சாயத்துக்கு உரிய பணங்கள் வராது, அப்போ வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கும், சாலை பணிகள் பாதிக்கும், குடிநீர் பணிகள் பாதிக்கும், இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தேர்தல் நடத்தப்பட்டது. இப்போ அந்த 21 ஊரக உள்ளாட்சிகளுக்கு காலவரை முடிஞ்ச பிறகு வெறும் அதிகாரிகளை நியமித்து மட்டும் நடத்திட்டு இருக்காங்க. அதற்குரிய பணம் இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை. அப்போது அந்த வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னா காரணம் திமுக பயப்படுது. நம்ம இந்த தேர்தல் நடத்தினா இதில் அதிமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிருப்தி ஊரக உள்ளாட்சியில் வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு சேர்மன் முதற்கொண்டு அவங்க மேலே இருக்குது அதிருப்தி. அதனால் நம்ம தோற்றுருவோன்ற பயத்தில் தான் அவங்க நடத்தலை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியும். சரிங்க சார், நன்றி சார்.